இறந்து போனதாக கூறப்படும் இலங்கை அகதி ஒருவர் உயிருடன் இருப்பதாக கூறி அவரை திருச்சி முதல்வர் சிறப்பு முகாமில் இருந்து மதுரை முகாமுக்கு மாற்ற வேண்டும் என கோரி மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மேல் நீதிமன்றத்தில் இந்த மனுவை இறந்து போனவராக கூறப்படும் இலங்கை அகதியின் மாமியார் தாக்கல் செய்திருக்கிறார். முன்னதாக 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து இவர்கள் மதுரை முகாமில் தங்கியிருந்தனர். இதன்போது தேசவிரோத குற்றச்சாட்டின் பேரில் காந்தன் என்ற கிருஷ்ணகுமார் கைது செய்யப்பட்டு 10 வருட கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் அது 7 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டு 2022இல் அவர் விடுதலை செய்யப்பட்டார். எனினும் அவரை திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் அதிகாரிகள் தடுத்து வைத்தனர். இந்த நிலையில் மதுரை முகாமில் வசித்து வரும் அவருடைய மாமி கிருஷ்ணகுமாரை தம்முடன் இணைந்து கொள்ள அனுமதிக்குமாறு கோரி மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். எனினும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கான ஆணையம் அவர் இறந்துவிட்டதாக கூறி குறித்த முறைப்பாட்டை நிராகரித்திருந்தது. எனினும் உரிய தகவல்களின்படி தமது மருமகன் உயிருடன் இருப்பதாகவும் அதனை கண்டுபிடித்து அவரை திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து மதுரை முகாமுக்கு மாற்ற வேண்டும் என கோரி மனுதாரர் சென்னை மேல் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்.